இப்போ நம்ம பாத்தீங்கன்னா சோழர்கள் எங்க முன்னோர் அப்படின்னு பேசினா என்னடா பிற்போக்குத்தனமா பேசுறான், ஐயோ, ஆண்ட பரம்பரை பெருமை பேசுறாங்கலாம் திட்டக்கூடியவங்க. ஏவவேல அமைச்சர் வந்து எங்க முன்னோர் நாயக்கர் கட்டினதுன்றப்ப கை தட்டுறோம் இல்லீங்களா? அப்ப ஊடகத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா சோழர்களை பத்தி அவ்வளவு இழிவா பேசக்கூடிய ஒருத்தவர் வந்துட்டு திருமலை நாயக்கரை பத்தி பேசுறப்போ வாயெல்லாம் பல்லா பேசுறாரு. அவர் வந்துட்டு அந்த காலத்துல அப்படி பண்ணாரு தெரியுமா அப்படின்னு பேசுறாரு. தமிழரோட அறிவியலை பத்தி பேசினா அறிவியலுக்கும் தமிழருக்கும் என்ன சம்பந்தம்ன்றவங்க ஜிடி நாயுடு ஒரு பெரிய விஞ்ஞானிங்க, அவர் பேரை பாலத்துக்கு வச்சது சரி அப்படின்னு பேசுறாங்க. அப்போ இது எதையுமே வந்து துறை சார்ந்து நம்ம புரிஞ்சிக்க முடியல. இதெல்லாம் இனம் சார்ந்த நடவடிக்கைகளா தான் இருக்கு. இந்த இனம் சார்ந்த நடவடிக்கைகளை அவங்க என்ன பண்றாங்கன்னா நார்மலைஸ் பண்றாங்க. தெலுங்கர்கள்னா அப்படிதான் பெருமையா பேசுவாங்க, தமிழர்கள்னா தாழ்வு மனப்பான்மையிலே இருக்கணும். தமிழர்கள் பெருமை பேசினா எல்லா சேர்ந்து நக்கல் பண்ணுவாங்க, தெலுங்கர்கள் வந்து பேசினா எல்லாம் கைதட்டுவாங்கன்ற ஒரு சூழலியலை கட்டமைக்கிறாங்க. அந்த சூழலியல் காரணமாகத்தான் என்னன்னா நமக்கு அந்த எதிர்ப்பு மனநிலையே வரமாட்டேங்குது. நீங்க பாத்தீங்கன்னா வருடத்தோட மத்த எல்லா நாட்கள்லயும் சோழர்களை பத்தி வதந்தி பரப்பக்கூடிய அதே கூட்டம். ஆனா சதய விழா வந்துச்சுன்னா வந்துட்டு சோழர்கள் எங்க முன்னோர் அப்படின்னு போஸ்ட் ஓட்டுறாங்க. உண்மையிலேயே உங்க முன்னோர்னு ஆந்திராவில ஓட்டவன் போஸ்டர், அப்ப அந்த போஸ்டர் நீ ஆந்திராவில ஓட்ட மாட்டேன்ற. அப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு பக்கம் சோழர்கள் மேல அவதூற பரப்பி அவங்களை வந்து ஒண்ணுமே இல்லாம பண்றதுக்கான முயற்சிகள் பெரிய அளவில் நடக்குது. இது பிளான் ஏ. அவதூற நீ வைப்ப, நான் தொடச்ச உடனே திருடிட்டு போறதுக்கு நீ வருவ. இது பிளான் பி. ஒருவேளை சோழர்கள் மேல இருக்கிற இந்த அவதூறு எல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னா சோழர்கள் எங்க முன்னோர்னு சொல்லிடு. அப்ப நம்ம திருடிக்கலாம். அத ஒண்ணு ஒரு விஷயத்தை அழிக்கிறது, அழிக்க முடியாட்டி திருடிக்கிறது. எப்படி அந்த பொருள் தமிழ்கிட்ட இருக்கக்கூடாது.